Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 9 சாப்டர் 1ல எக்ஸாம்பிள் 1.23 வந்து பார்க்க போறோம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிமார்கன் லா ஆஃப் செட் டிஃபரன்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவை வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. எப்படின்னா வென் டயக்ராமை யூஸ் பண்ணி வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபார்முலாவும் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஃபார்முலாவில் எல்ஹெச்எஸ் வந்து என்னென்னா ஏ மைனஸ் பி யூனியன் சி, ப்ராக்கெட்குள்ளே பி யூனியன் சி இருக்கிறனால ஃபஸ்ட்டு பி யூனியன் சி தான் வந்து பண்ணி ஆகணும். பி யூனியன் சிங்கிறப்ப பிங்கிற செட்டையும் சிங்கிற செட்டையும் கம்ப்ளீட்டாக வந்து ஷேட் பண்ணால் தான் வந்து பி யூனியன் சி. இங்கே நான் பி யூனியன் சிக்கு பிங்கிற செட்டையும் சிங்கிற செட்டையும் கம்ப்ளீட்டாக ஷேட் பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்ணணும்னா ஏ மைனஸ் பி யூனியன் சி வந்து பார்க்கணும். ஏ மைனஸுங்கிறப்ப ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து எதுக்கு கொடுக்கணும்னா ஏங்கிற செட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. அதனால் ஏங்கிற செட்டோடைய ரீஜியன்ஸ் வந்து ஷேட் பண்ணிக்கிறேன். அதாவது காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸை வந்து நம்ம விட்டுட்டோம்னா இந்த ஏரியா மட்டும்தான் நம்ம ஷேட் பண்ணுவோம். இது ஏ மைனஸ் பி யூனியன் சி. இது எனக்கு எல்ஹெச்எஸோட ஆன்சருங்கிறனால ஃபஸ்ட்டு நான் டிட்டர்மைன் பண்ணிட்டேன். அடுத்து ஆர்ஹெச்எஸ் வந்து என்னென்னா ஏ மைனஸ் பி ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அடுத்தது ஏ மைனஸ் சி ஃபஸ்ட்டு அடுத்தது கண்டுபிடிக்கணும். அடுத்தது ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் எடுக்கணும். இது வந்து ஆர்ஹெச்எஸ். ஏ மைனஸ் பிங்கிறப்ப ஏக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து கொடுக்கணும். அதனால் ஏல இருக்கிற ரீஜியன்ஸை வந்து நான் ஷேட் பண்ணிட்டேன். மைனஸ் பிங்கிறப்ப பியில் இருக்கிற காமனான எலமெண்ட்ஸை வந்து ஷேட் பண்ண மாட்டோம். அதாவது ஏக்கும் பிக்கும் காமனாக இருக்கிற ரீஜியனை வந்து ஷேட் பண்ண மாட்டோம். ஆனால் சி வந்து ஷேட் பண்ணலாம். ஏக்கும் சிக்கும் காமனாக இருக்கிற ரீஜியனை ஷேட் பண்ணலாங்கிறதுனால இந்த ரீஜியனையும் நான் ஷேட் பண்ணிக்கிட்டேன். திருப்பி இன்னொரு வாட்டி சொல்கிறேன். ஏ மைனஸ் பிங்கிறப்ப ஏக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கணும். அதனால் ஏங்கிற ரீஜியனை வந்து ஷேட் பண்ணிட்டேன். அடுத்து ஏ மைனஸ் பிங்கிறதுனால ஏக்கும் பிக்கும் காமனாக இருக்கிற இந்த ரீஜியனை வந்து நான் ஷேட் பண்ணலை. ஆனால் ஏக்கும் சிக்கும் காமனாக இருக்கிற இந்த ரீஜியனை ஷேட் பண்ணலாங்கிறேன். அடுத்தது ஏ மைனஸ் சிங்கிறதுனால ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி ஏக்கு தான் வந்து கொடுக்கணும். அதனால் ஏங்கிற இந்த ரீஜியனை வந்து கம்ப்ளீட்டாக ஷேட் பண்ணிட்டேன். அடுத்தது ஏக்கும் சிக்கும் காமனாக இருக்கிற ரீஜியன், இந்த ரீஜியனை வந்து நான் ஷேட் பண்ணக்கூடாது. அதனால் ஷேட் பண்ணல. ஆனால் ஏக்கும் பிக்கும் காமனாக இருக்கிற ரீஜியன், இந்த ரீஜியனை வந்து நான் ஷேட் பண்ணலாம். அதனால் நான் இங்கே ஷேட் பண்ணியிருக்கேன். இது ஏ மைனஸ் பி கண்டுபிடிச்சாச்சு, ஏ மைனஸ் சியும் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷனுங்கிறப்ப ரெண்டுலேயும் காமனாக எந்த ரீஜியன் வந்து ஷேட் பண்ணியிருக்கோம் பார்க்கணும். ரெண்டுக்குமே காமனாக எந்த ரீஜியன் ஷேட் பண்ணியிருக்கோம்னா இந்த ரீஜியனில் மட்டும்தான் ரெண்டுலுமே காமனாக ஷேட் ஆகிருக்கு. அதனால் இந்த ரீஜியனை மட்டும் நான் ஷேட் பண்ணியிருக்கேன். இது ஆர்ஹெச்எஸோட ஆன்சருங்கிறனால நான் இதை 2 டிட்டர்மைன் பண்ணிட்டேன். எல்ஹெச்எஸோட ஆன்சர் இது. ரெண்டுமே வந்து சேமாக தான் வந்து நான் இங்கே ஷேட் பண்ணியிருக்கேன். அதனால் இதை வெரிஃபை பண்ணியாச்சு. அதனால் இதை நான் எப்படி எழுதிக்கிறேன்னா எல்ஹெச்எஸோட ஆன்சரும் ஆர்ஹெச்எஸோட ஆன்சரும் சேமாக இருக்கிறனால ஹென்ஸ் வெரிஃபைன்னு எழுதியாச்சு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.